சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் கொஞ்சம் மிஸ் ஆகும். இந்த மாதிரியான ரிவர்சல் மார்க்கெட்ல நம்ம யாரும் அடிக்க முடியாது. அப்படிதான் தலைவரே. டிசிப்ளின் இருந்தா மார்க்கெட் எப்படி இருந்தாலும் நம்ம கேம் நம்ம கையில தான். நம்ம இம்பல்ஸ் அல்க் இண்டிகேட்டரை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இப்போ நான் வந்து நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த நிஃப்டியில் வந்து இந்த சைடை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காலமில் வந்து சில டீட்டெயில்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டியில் வந்து நம்ம இண்டிகேட்டர் வந்து லாஸ்ட் 100 டேஸில் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அதாவது லாஸ்ட் 100 டேஸ் வந்து 111 டைம் வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. நமக்கு 111 டைம் என்ட்ரி கிடச்சிருக்கு. அதில் டார்கெட் 1 வந்து 86 டைம்ஸ் ஹிட் ஆகிருக்கு. டார்கெட் 1 வந்து 86 டைம்ஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து 25 டைம்ஸ் ஹிட் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இது எவ்ரி 100 டேஸும் இது கால்குலேட் பண்ணி இங்கே நமக்கு இந்த சைடில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி எல்லா ஸ்டாக்ஸுக்கும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண உடனே இங்கே சைடில் உங்களுக்கு கார்னரில் வந்துடும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இதை நான் சொல்லிடுறேன். அடுத்தது இங்கே கீழே இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம ஆண்ட்மேன் ஆர்எஸ்ஐ. இதில் வந்து மெயினாக நம்ம என்ன பார்ப்போம்னா, ஓவர் பாட் ஏரியா, ஓவர் சோல்டு ஏரியாவெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது வந்து நார்மல் ஆர்எஸ்ஐ இல்லை. இது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காகவே கொஞ்சம் டிசைன் பண்ணி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் மாற்றி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட ஆண்ட்மேன் ஆர்எஸ்ஐ. சரிங்களா? இப்போ இதில் இருக்கிற இண்டிகேட்டர் வந்து பாருங்கள், இம்பல்ஸ் அல்க்குன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இண்டிகேட்டர் தான் இதில் இருக்குது. இதே போல் கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. நான் இப்போதைக்கு இன்றைக்கி காமிக்கிறது வந்து ஒன்லி அல்கை பற்றி மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ ட்ரேடிங் வியூவில் ரீப்ளே மோடு வச்சுட்டு உங்களுக்கு நான் டோட்டலாக மார்னிங் ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம், எந்த மாதிரி ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 14th. இப்போ ஜனவரி 14th காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, அந்த டைம் வச்சுக்குவோம். ஓகே, 14th நம்ம டேட் வச்சாச்சு. இப்போ கேண்டில் வந்து ப்ளே பண்ணுவோம். இது வந்து இதுதான் வேலிட் ஜோனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பழைய வேலிட் ஜோன். அதுக்கு நாள் 13th கண்டினியூ ஆனது, 13th ஃபார்ம் ஆனது. அந்த வேலிட் ஜோன் வந்து அப்படியே இதோட கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நம்ம இது வந்து இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டாம். நமக்கு இன்றைக்கான ஒரு ஜோன் வந்து கிரியேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து கேண்டில்ஸ் இதெல்லாம் 5 minutes கேண்டில் வச்சுருக்கேன் நான். இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இந்த லெவல் 2 ஆக்டிவ் டார்கெட் ஹிட்டெல்லாம் வந்து இதோட சம்மந்தப்பட்டது. அதனால் இதெல்லாம் நம்ம எதுவும் எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கான வேலிட் ஜோனு நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்ட். இப்போ வந்து இங்கே நமக்கு ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? அதுக்கு வந்து 2 கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரணும். அப்போ தான் அங்கே வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்கே நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். இப்போ வந்து இது நமக்கு ஜோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது வேலிட் ஜோன் சொல்லுவாங்க. இதில் இதை உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு வேலிட் ஜோன். சரிங்களா? இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். இந்த ஜோன் உள்ள பில்லாக இருக்கிறது வந்து லைட் க்ரீன் கலர் இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்தால் நம்ம வந்து அப்சைட் ட்ரேட் எடுக்க போகிறோன்னு அர்த்தம். சரிங்களா? அப்சைட் ட்ரேடு. இது உள்ளே வந்து நமக்கு லைட்டாக கொஞ்சம் வைலட் கலரில் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து டவுன் சைட் ட்ரேடுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக கலர் மாற்றி கொடுத்துருப்பாங்க நமக்கு. அந்த உங்களுக்கு ரெட் கலரை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ சரி, வைலட் கலரு இந்த மாதிரி கலர் வந்துச்சுன்னா இது டவுன் ட்ரேடு.
சரிங்களா? இந்த மாதிரி இந்த கிரீன் கலர் நமக்கு உள்ள இருந்ததுன்னா அது வந்து அப்சைட் ட்ரேட் எடுக்கணும். அதாவது காலை பை பண்ணிக்கலாம், இல்லைன்னா புட்டை செல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரேட் அது. ஓகே, இங்கே வந்து நமக்கு இந்த வேலிட் ஜோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த வேலிட் ஜோன் வந்து இதை வந்து நம்ம இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்கணுன்னா, இந்த மேலே இருக்கிற லைன் வந்து நமக்கு ஒரு இந்த ட்ரேடுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்கும். இந்த பாட்டமில் இருக்கிற லைன் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இது இந்த ஜோன் என்னன்றது புரிஞ்சிடும். அதாவது இது நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், கீழே இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டில் வந்துச்சு. இந்த கேண்டலில் வந்து நமக்கு செகண்ட் கேண்டலில் என்ட்ரி நமக்கு செகண்ட் கேண்டில், அதாவது இந்த பாக்ஸை விட்டு வெளியே இங்கே போய் க்ளோஸ் ஆச்சு இல்லைங்களா, இந்த கேண்டலில் வந்து நமக்கு என்ட்ரி கன்ஃபார்ம் கிடைச்சிருது. என்ட்ரி கன்ஃபார்ம் கிடைச்ச உடனே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்னா அதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து இங்கே பாருங்கள், கீழே இது ஆண்ட்மேன் ஆர்எஸ்ஐ இருக்குது. ஆண்ட்மேன் ஆர்எஸ்ஐ வந்து இங்கே வந்து கரெக்டாக ஓவர் சோல்டு ஏரியாவில் இருக்குது. சரிங்களா? அதாவது இப்போ ஓவர் சோல்டு ஏரியா வந்து என்ன அர்த்தம்? இப்போ வந்து செல்லர்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டாங்க, இதுக்கப்புறம் பையர்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்கன்ற மாதிரி அர்த்தம் நமக்கு, இல்லைங்களா? அதே வந்து நமக்கு ஓவர் பாட் ஏரியாவில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆர்எஸ்ஐ, இந்த ட்ரேட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா கூட நம்ம அடிஷ்னலாக இதையும் பார்க்கணும். இந்த ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு ஓவர் சோல்டில் இருக்கா ஓவர் பாட்டில் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ வந்து ஓவர் சோல்டில் இருக்குது, அதனால் இந்த ஆர்டரை வந்து நம்ம எடுத்துக்கலாம், இந்த என்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த கேண்டலில் நம்ம என்ட்ரி எடுத்துடுறோம். பாருங்கள், இங்கே ஒரு ரெட் லைன் தெரியுது இல்லைங்களா? நமக்கு இந்த ஜோன் ஃபார்ம் ஆகும்போதே பாருங்கள், கீழே வந்து ஒரு ரெட் லைன் இருக்கு இல்லைங்களா? இது வந்து பொட்டன்சியல் ரிவர்சல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஆர்இசட் ஜோன். இங்கே வந்து கேண்டில் வந்தாக்கா இங்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குன்ற மாதிரி. இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் வந்தாக்கா ட்ரெண்டு மாறும்ன்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இங்கே ஒரு லைன் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு டார்கெட் 1 இருக்குது, அப்புறம் டார்கெட் 2, டார்கெட் 3, அதெல்லாம் அப்படியே 1 பை 1 வந்துடும். சரிங்களா? நம்மளோட எய்ம் என்னன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டிங் அதோட முடிச்சிடும் மேக்ஸிமம். இப்போ வந்து நம்ம கேண்டிலை மூவ் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து இந்த கேண்டிலில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். சரிங்களா? நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஜோனுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த டைமில் வந்து நமக்கு ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு எகென்ஸ்டாக இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம இங்கேயே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இல்லை ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு சாதகமாக இருக்குன்னா நம்ம அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். அதை பற்றி நீங்கள் எல்லாம் பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி ட்ரேடு வந்து நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரி ட்ரேடு நம்ம எடுக்கக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு நாள் உங்களுக்கு இன்னொரு ட்ரேடை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் லைவாக, அது ரீப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இதில் ஜனவரி 13th வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு ட்ரேடு வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ட்ரேடு ஒன்று வந்தது, அதை உங்களுக்கு காமிக்கிறதே எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ காலையில் 9:15 வச்சாச்சு. இப்போ ரீப்ளே போடுவோம். இது வந்து அதுக்கு முத நாளோட ஜோன். இந்த ஜோன் வந்து நம்ம எதுவும் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். நமக்கான இன்னைக்கு வந்து கிரியேட் ஆகும், ஒரு ஜோன் கிரியேட் ஆகும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். டைம் கிட்டத்தட்ட ஓகே. இதுவும் இந்த பழைய ஜோனோட லெவல் 2 தான் ஆக்டிவ் ஆகிருக்கு.
இன்னும் நமக்கு புது ஜோன் கிடைக்கல, இன்றைக்கான ஜோன் கிடைக்கல, நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி 10 o'clock மேலாச்சு, அப்போ கூட நமக்கு ஜோன் வரல. நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும், எதுக்கு அவசரப்படவே கூடாது. இந்த ஆர்எஸ்ஐயை மட்டும் பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இதில் என்ட்ரி கன்ஃபார்ம்னு வந்தாலும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ரெண்டும் நமக்கு பக்கா கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் அந்த ட்ரேட் எடுத்தோம்னா மேக்ஸிமம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா, ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் இதை வந்து உங்களுக்கு பெருசு பண்ணுறேன். கரெக்டாக நமக்கு இந்த கேண்டில் 10:40க்கு வந்து ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா, இந்த செகண்ட் கேண்டிலில் வந்து என்ட்ரி கன்ஃபார்ம்னு வந்துச்சு நமக்கு. இப்போ வந்து நம்ம இந்த என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் பாட்டில் இருக்குது. அதாவது பையர் செல்ல கம்மி ஆகிட்டே வராங்க, இங்கே செல்லர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் இது கால்குலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னும்போது இங்கே வந்து என்ட்ரி கன்ஃபார்ம், அப்சைட் ட்ரேடு என்ட்ரி கன்ஃபார்ம் கொடுக்குது. பட் இங்கே ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு ட்ரேடு வேணான்னு சொல்லுது. இதை வந்து நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். நிறையா ட்ரேடு வந்து நீங்கள் இதில் எடுத்தாலுமே டார்கெட் 1க்கு ரீச் ஆகும், ஓகே. ஆனால் நமக்கு வந்து செகண்ட் கன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்காக இந்த ட்ரேடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். சரிங்களா, இப்போ அவாய்ட் பண்ணி இப்போ ரீப்ளே பண்ணுறேன். அது என்ன ஆகுது பார்ப்போம். நம்ம டார்கெட் இங்கே இருக்குது. ஆண்ட்மேன் ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் பாட்டில் இருக்குது. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியா, ட்ரேட் எடுத்திருந்தா இந்த ஏரியா கீழே, நமக்கு இந்த பாக்ஸு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம ட்ரேடை வந்து இங்கே நம்ம எண்ட் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட டார்கெட் பக்கம் போயிடுச்சு. ஒரு 90% வரைக்கும் போயிடுச்சு டார்கெட் பக்கத்தில். இது ஆல்மோஸ்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. சரிங்களா, டார்கெட் பக்கம் போயிருந்தாலுமே நம்ம இங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாக்கா, நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணலன்னா இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அதுக்காக தான் நம்ம இந்த கன்ஃபர்மேஷனையும் பார்க்குறோம். இங்கே என்ட்ரி நமக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருந்தா கூட நம்ம இந்த ஆர்எஸ்ஐயும் பார்க்குறோம். இந்த மாதிரி இன்னும் மேலும் பல தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே. இதில் வந்து உங்களுக்கு 1 இயர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். இதோட இன்னும் அப்டேட்ஸ் எதுனா வந்தால் அதுவும் உங்களுக்கு ஆட் ஆயிரும். இதை வந்து ஃப்ரீ டெமோ வந்து 2 days ஃப்ரீ டெமோ கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட ட்ரேடிங் வியூ ஐடி ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பரையும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம டெக்னிக்கல் டீம் வந்து உங்களுக்கு அக்சஸ் பண்ணி கொடுப்பாங்க, 2 days ஃப்ரீ அக்சஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிருந்தா, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 2 daysல வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூவில் வந்து பேக் டெஸ்ட் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 daysக்கு உங்களுக்கு இருக்கும். எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் ஆகிருக்குன்றதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அந்த ட்ரேடிங் வியூவில் வந்து நீங்கள் ஒரு ரீசார்ஜ் 1 monthக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கேண்டில்ஸ் எல்லாம் ரீப்ளே வச்சு பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 2 days ஃப்ரீ டெமோவில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மண்டே வேணும்னாக்கா நீங்கள் சண்டே நைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மண்டே டியூஸ்டே 2 நாள் நீங்கள் வந்து
லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி நண்பர்களே.